ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் தீமிதி திருவிழா வந்து சிறப்பாக நடந்துச்சு, அந்த வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன விளாக்னா சண்டே ஸ்பெஷல். அதே மாதிரி சண்டே ஸ்பெஷல் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலை, அதேமாரி நம்ம வீட்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களையும் காட்ட போகிறோம். ஆமாம், அவங்க எப்பயோ வந்துட்டாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிறோம் தானே தீனா? அந்த கெஸ்ட்டு வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த கெஸ்ட்டு வந்து என்னை விட தீனாக்கு தான் ரொம்ப முக்கியம் தானே தீனா? அவர் திருவிழா பார்த்துருக்கலாம், அவருடைய ரொம்ப நாள் கனவு வேற அது. ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோ போகிற போக்கில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கலாமா? சண்டே ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் கெஸ்ட்டை பார்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான், அதை தான் செஞ்சாங்க. தீனா நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா? சிக்கன் அப்போல்லாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாது. எங்கள் வீட்டில் எப்பவுமே பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான். இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணி வந்து தான் அதிகமாக வந்து சிக்கன் குழம்போட சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக சாப்பிட்டேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போ சண்டே ஆனாலும் சிக்கன் பிரியாணி தான். சேர்த்து அதுக்கு தான் தீனா வந்து பிரியாணிலே நிறைய வெரைட்டி, அதாவது காளான், அதுக்கப்புறம் காளான் பிரியாணி, அப்புறம் எறா பிரியாணி, மீன் ஃபிஷ் பிரியாணி, எக் பிரியாணி, சிக்கனு மட்டனு பிரியாணி எல்லா வெரைட்டியும் சூப்பராக செய்வாங்க. அந்த தம் போட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூப்பராக செய்வாங்க. தீனா எறா பிரியாணி தான் எனக்கு வந்து நான் வந்து தீனா இது வரைக்கும் எறா பிரியாணிலாம் சாப்பிட்டதே கிடையாது. சிக்கனோட சரி, மட்டன் கூட மட்டன் ரேட்டுக்கெலாம் அதை போய் எட்டி பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் தீனா வந்து எறா பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு, சாப்பிட்டு பார்த்தா சூப்பர் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு முறை செஞ்சார். நான் கூட ஃபஸ்ட்டு செய்கிறாங்களே எதனா ஒரு விஷயத்தில் சொதப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயோ சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட். ஆனால் ஃபஸ்ட்டு முறை சூப்பர். அந்த இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை இல்லாமல் அது கொஞ்சம் அந்த எறா வாசனை இல்லாமல் அந்த வாசனை தூக்கலாக இருக்கும்போது சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. நான் ஸ்பெஷல்னா பிரியாணி தான், சண்டே பிரியாணி சண்டே ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் ஏன் வீடியோ போடலான்றது சொல்லிடுறோம். நீ சொல்லுவா நான் சொல்லுவேன், நீயே சொல்லிடு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிடுங்க. ஏன் வீடியோ போடலைன்னா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாங்கள் வந்து ஒரு மொபைலில் தான் வந்து இவ்வளோ நல்லா ஓட்டிகிட்டு இருந்தோம். நான் வந்து மொபைல்லாம் எனக்கு யூஸ் பண்ணுறதே பிடிக்காது சுத்தமாக, தலைவலி. இந்த மாதிரி வந்து கரெக்டாக எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடஞ்ச மொபைலு. அதேமாரி முன்னாடி கேமராவில் வந்து ஒரு கிராக், நாங்கள் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா எடுத்துருக்க மாட்டோம், அப்போயே கிராக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை போட்டு ஒரு வஷ்டாரு சுத்தமாக ஃபோன் மர்க்கையா, அதனால தான் வீடியோவே போட முடியல. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்கியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாச்சு ஃபோன் இல்லாமல். தொடர்ந்து வீடியோ வரும், அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ எடுக்கல, கண்டிப்பான வீடியோ போட்டுருவோம் எப்படியாவது. நம்ம வீட்டு கெஸ்ட் யாருன்னா அப்படியே கொஞ்சம் கீழே கேமரா காட்டுச்சுன்னா பக்கா சிட் தர சிட். நம்ம வீட்டு கெஸ்ட் இவங்க தான், பார்த்துக்கோங்க. பேர் வந்து என்னன்னா தாரா. நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தீனா வந்து சாரா அப்படின்னு வைக்கலான்னு சொன்னார் பேர். நான் வந்து தாரா வைக்கலான்னு சொன்னேன், எனக்கு தாராவோட பேர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம நாய்க்கு தாரான்னு வச்சாச்சு. இது வந்து கேர்ள் பப்பி. தீனாக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த நாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேர் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட். யாரெல்லாம் அந்த நாய் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த நாய் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, நல்லா கார்டியன்லாம் சூப்பராக போகணும் அந்த நாய். இது வந்து தீனாக்கு வந்து வாங்கணும்னு, அதாவது நாங்கள் கூட் ரோட்டில் இருக்கணும் வாடகை. அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே தீனாக்கு வந்து இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதிகமாக வந்து யூடியூப்பில் இந்த வீடியோ தான் பார்ப்பார், இந்த நாயெலாம் வந்து வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோலாம் பார்ப்பாரு, எந்த மாதிரி நாய் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பார்ப்பாங்க. பார்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கியிருக்காரு தாராவை. வாங்கி வந்திருந்தா ரொம்ப ஹாப்பி. வந்திருந்து தூங்குறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தாராக்கு எந்த சாப்பாடு வைக்கலாம், எத்தனை வேலை வைக்கணும், குளிப்பாட்டணும், பத்திரமா பார்த்துக்கணும், ஊசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கவனிப்பு. ஏன் இப்போ உங்களுக்கு நாய் பாப்பா இருக்குது, பாப்பாவுக்கு நாய் சம்மந்தமே இல்லை. ஏன்னா பாப்பாவை அது கிட்ட கூட எடுத்துகிட்டு போக மாட்டோம். தாராக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து போனால் உள்ளே போகும்போதே கை கழிட்டு சோப்பு போட்டு தான் போவோம். பாப்பா இருக்குல்ல, அதனால சேஃபாக இருக்கணும். அதே தாரா என் பேச்சை கேட்க மாட்டா இவ. தீனா வந்து உக்கார நில்லு அந்த மாதிரி. தீனா என்ன சொல்லு, நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், நான் எது சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அது கிட்டேயே நான் போக மாட்டேன்.
தாரா ஸ்டாண்ட். இன்னும் அதுக்கெலாம் வரல. இப்போ வந்து அதுக்கு என்ன கமெண்ட்னா சிட் பண்ணிட்டு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ சிட் கமெண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். தாரா சிட் சிட். அவர் கிட்ட வந்து உட்காரு பார்த்தியா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து தாரா கூட அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா தீனா மட்டும்தான். ஒரு இதுக்கு தான் தீனா நான் இருக்கிட்டே போக மாட்டேன். கியூட்டா இருக்காரு பத்தியா, அவர் ஃபேஸே பத்தியா எவ்வளோ அழகா இருக்காரு. ஜம்பிங் உங்ககிட்ட மட்டும்தான் இந்த விளையாட்டுலாம். எனக்கு வந்து தாரா வந்து போனாலே எனக்கு அடிக்கிறா, என் பேச்சே கேட்க மாட்டேறான். ஏன்னா தீனா தான் சாப்பாடு வைப்பாங்க, அதுக்கிட்ட கொஞ்சம் நேரம் போய் தாராக்கு வந்து இப்போ ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்க. பாத்தீங்களா கூட்டு போவாங்க. நான் அதுக்கிட்டே போக மாட்டேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மட்டும்தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தாரா. சரி ஒரு குணா போயிட்டு தாராவுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. காலைல பெடிகிரி தான் வச்சோம். இப்போ வந்து தாராக்கு ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி. தாராக்கு எக் ரைஸ். என்னென்ன சாப்பாடு இப்போ தாராக்கு அதையும் சொல்லிடு. எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட சொல்கிறோம். காலைல வந்து பெடிகிரி, மதியம் வந்து தயிர் எக்கு கூட வந்து சாப்பாடு வச்சுருவோம். அதேமாரி ஈவினிங்கும் வந்து பெடிகிரி. ஒரு டைம் வந்து 1 or 2 நாள் சிக்கன் வைப்பார் வேக வச்சு. இப்போ அவரோட ஃபுட்டு தான் இப்போ பார்க்க போகிறவாங்க. அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு வச்சுணும், பசியில் இருக்கார் அவர். ஃப்ரெண்ட்ஸ் தாராக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, அதுக்கப்புறம் எக்கு, இதை வந்து நல்லா ஆற வச்சு பிசைஞ்சு கொடுப்பாங்க. இப்போலாம் முன்னாடி வச்சு வீடியோவே எடுக்க முடியல. வீடியோ எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சேட்டை பண்ணுறா. அதனால வந்து அழுதுகிட்டே இருக்காருனால அவர் வந்து உங்ககிட்ட காமிக்க முடியல. இப்போ வந்து தீனா வந்து ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. அந்த லைட்டை பார்த்துனே அப்படி நிமாட்டை பார்த்துனே பெராக் பார்த்துன்னு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. இல்லைன்னா இருக்க மாட்டான். அந்த லைட்டு வந்து மினுக்குன்னு இருக்கவே தான் அதை பார்த்துட்டு இருக்காரு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 months ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் 2 months பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பர்த்டே. பார்த்தீங்களா நூடுல்ஸ் மட்டும் மாதிரி இருக்குது முடியலாம். வெயிட் டைமில் தீனா, அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஓவராக தேய்ச்சி நூடுல்ஸ் மட்டும் மாதிரி ஆயிடுச்சு தேய்ச்ச உடனே. இந்த 2 months எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை பாருங்க. நம்ம வீட்டுக்கு வந்து புது ஃபேன் ஒன்று வந்துருக்கு. இது யாரால அப்படின்னா நம்ம தாராவால். ஏன்னா தாராக்காக வாங்கி வந்தார் தீனா அந்த ஃபேனு. இங்கே வந்து ஏசி கரண்ட் பற்ற மாட்டுது வெயிட் டைமில். அதனால ஏசியில் வந்து கூலிங் அதிகமாக வரமாட்டுது. ரொம்ப வந்து வெயிட் டைம் குழுக்கமாக இருக்குது அப்படின்றதுனால முன்னாடிக்கு போட்டிருக்குண்ணா அப்படின்னு சொன்னாலே அது எங்களுக்காக போட்டார். தாராக்கு வந்து வேறு ஃபேன், வீட்டில் ஒரு ஃபேன் இருக்குது, அது ரெடி பண்ண. செட்டிங்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இது வந்து அதிகமாக ஸ்பீடு வைக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் ரொட்டேட் ஆகும். என்னடா எந்த பொருளுமே எனக்கு செட் ஆக மாட்டேன்னா பேசிட்டா ஃபேன் போடுறது எல்லாம். ஏன்னா காற்று நல்லா வருதுண்ணா. நம்ம பெட் ஃபேன் ஒன்று வாங்கணும் பார்த்தியா, அது ரொம்ப சத்தம் வேஸ்ட். எனக்கு தெரியல, ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா சத்தம் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தம் கேட்க. அதனால சத்தம் மட்டும் இல்லை, அதில் காற்றே வராது. என்ன வேணா பாய் கட்டல. பாய்மா பாய் 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 பின்னாடி பாய் பாய் கட் பின்னாடி பாய் கட் பாய் சொல்ல. சூப்பர்ரா சூப்பர்ரா தங்கம் பாய். இதுவே ஹாய் ஆயிக்கலாமா? ஹாய் கட்டு ஹாய். நம்ம இதுதான் ஹாய் கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் குட் குட். சரி போதும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒன்று சேர்ந்துட்டாரு. அது பேர் பார்த்தீங்கன்னா தாரா. அவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை குணா அது. திவ்னாவோட ரொம்ப நாள் ஆசை. எனக்கே வந்து டென்ஷனாக இருக்கும். அவர் அந்த வீடியோலாம் நிறைய பார்த்துட்டே இருப்பார். எனக்கு பப்பி வேணும், நீ வாங்கியாச்சு தரலாம். தேடி பார்த்து நல்ல பப்பியாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியாக அலசி ஆராய்ஞ்சி ஜெர்மன் ஷிப்டு வந்து ஃபைனலாக அதை வந்து வாங்கிட்டோம். அவர் ஆசையும் தீர்ந்துடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நான் இன்னும் அது கிட்டலாம் போகிறதில்ல. தீனா மட்டும்தான் எதாக இருந்தாலும் தாராக்கு. இல்லைம்மா அவ்வளோதான். நம்மளுடைய கெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க எல்லாரும். அது வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னைக்கு வந்து காட்டிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடிக்கு சேட்டைகள் பார்த்தீங்கன்னா தாங்க முடியவில்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கம்பல் கூட போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவள் கண்ணுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா அதை எடுத்துகிட்டே இருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கப்பல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய். அவ்வளோதான் பாய்.